பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமோ அப்பத்தா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. சக்திவேல் கிட்ட போயிட்டு அப்பத்தா பொறுமையாக பேசிட்டு இருக்காங்க. டி இந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைகளை வந்துட போதா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? குமாரை வெளியே எடுக்கிறதுக்காக எவ்வளவோ முத்துவேல் போராடிக்கிட்டு இருக்கான்டா சக்திவேல். ஆனால் அது உனக்கு புரியலடா. ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவன் எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலன்ட்டு ஏன் எல்லாத்தையுமே நீ தப்பாகவே கற்பனை பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அத்தா, உனக்கு எதுவும் தெரியாமல் உண்மையிலே அண்ணன் எந்த ஒரு உதவியுமே செய்யலை, என் பையனை வெளியே எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலன்னு அப்போ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வேண்டாடா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இனிமேல் ரெண்டில் ஒன்று நான் பார்த்து தான் ஆகணுன்றாங்க. என் பையனை பற்றி கவலையே இல்லைன்னுவாங்க. ஒரு கட்டத்தில் முத்துவேல் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே, நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. உன் பையனை வெளியே எடுக்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையா, சொல்லுடா. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்ட்டு மாறி மாறி அண்ணன் தம்பிங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல வடிவுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுமே ஆமாம், என் பையனை எடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? என் புருஷன் பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, என் புருஷன் கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்காரு, நீங்களாம் தான் நடிச்சிட்ருக்கீங்க, எங்களை ஏமாத்திட்டுருக்கீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வடிவு ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அப்போ தான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. உடனே அப்பத்தாவை ஆஸ்பத்திரிக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல அப்பத்தோட உயிருக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வரப்போதா, இல்லை சரியான நேரத்தில் அப்பத்தாவை காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.